அனைவருக்கும் வணக்கம். பரமசிவன் பாத்திமா ரோகிணி தேட்டரில் ஆடியன்ஸோடு உட்காந்து பார்த்தோம். ரொம்ப எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நல்லா கிளாப்ஸ் பண்ணி விசில் அடித்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் சாங் வந்து ரொம்ப எல்லாரும் ரசித்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நன்றி. இது வந்து இதுதான் ஒரு பேய் படம். இது வந்து அதனால ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கிளைமேக்ஸ் சாங்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நிறைய இடத்துல காமெடி இடத்துல வந்து சிரிச்சாங்க, கிளாப் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அந்த கிளைமேக்ஸ் சாங்கில் எல்லாருமே ரொம்ப இது அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது வந்து நம்ம டைரக்டர் அவங்க ஊரில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் அதை பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு காதல் படம் தான் சொல்ல முடியும். காதல் படம், ஒரு பேய் படம். அடுத்து தேசிங் ராஜா 2 படம் ஆகுது. அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகுது. அது முழுக்க காமெடி படம். அதான் பேய் கண்ணுக்கு தெரியுதுன்னா இது ஒரு மாதிரியான பேய் படம். சிவன் பாத்திமா அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையாக இருக்கு. படத்தின் கதாநாயகன் விமல் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இரண்டாவது கதாநாயகன் கூல் சுரேஷ் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட ரசிகர்கள் எல்லாமே படம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னாக்கா விமல் அவர்களுக்கு கிஸ்ஸு சீன் வச்சிருக்கு, ஆனால் கூல் சுரேஷுக்கு ஒரு கிஸ்ஸு சீன் வைக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இல்ல ரசிகர்கள் எல்லாருமே தான். எனக்கு வருத்தம் இல்லைப்பா, ஏன்னா நான் அதெல்லாம் ஆசைப்படுற ஆள் இல்லை. அதனால இசைக்கு கார்வண்ணன் சார் அடுத்த படத்துல கூல் சுரேஷுக்கு கிஸ்ஸு சீனு, ஃபைட் நைட் ஃபர்ஸ்ட் நைட் சீனு, இது எல்லா சீனுமே வைங்க. அப்போதான் ரசிகர்கள் நல்லா சந்தோஷப்படுவாங்க. ஆமாம், அதே மாதிரி படத்தில் வந்து கரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரமசிவன் பாத்திமால உன் மதம் சிறந்ததா வழிபடு, என் மதம் சிறந்தது வழியை விடு அப்படின்ற கருத்தை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. படத்தில் வில்லனாக நடிச்சிருக்கிற ஒளிப்பதிவாளர் சுகுமார் அவர்கள் நல்ல சிறந்த ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. மிகப்பெரிய வில்லனாக வருவார். இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ண. என்ன நிஜ கதைன்னா நம்மளோட வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் தான். ஏன்னா நம்ம சினிமாவில் ஒரு வர விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்த சம்பவங்கள் தான் எல்லாமே நடக்கிறது. இப்போ நான் இவனுக்கு கிஸ் அடிப்பேன், அது கிஸ் அடிச்சு இப்போ எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. இப்போ நான் இவனை அடிப்பேன், அது எல்லாரும் பார்த்துருப்பீங்கல்ல. இப்போ அவருக்கு ஐ லவ் யூன்னு சொல்லுவேன், எல்லாரும் பார்த்துருப்பீங்கல்ல. இது எல்லாமே சினிமாவில் நடக்கிற எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் தான் வரும். அதே மாதிரி இந்த பரமசிவன் பாத்திமா படத்துலையும் நம்ம பார்த்த சம்பவங்கள் தான் உங்கள் கண்ணு முன்னாடியே தெரியும். படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுவேன். யாருக்கு இல்லை, ஒருத்தவங்கள வைத்தறிச்சல் இருந்தால் அந்த மாதிரி பண்ணுவாங்க. படத்தை ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வைத்தறிச்சல் இருந்துச்சுன்னா எதனா ஒரு கான்ட்ராக்ட் சொல்லுவாங்க. பட் இதில் அந்த மாதிரி இல்லை. ஆமாங்க, பரமசிவன்ற ஒரு மனிதன் தான், பாத்திமா என்பது ஒரு மனிதன் தான். நான் படத்திலே ஒரு டயலாக் ஒன்று சொல்லியிருப்பேன். 2 மதத்துக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லாதீங்க, 2 மனிதர்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்ற விஷயத்த நான் சொல்லியிருப்பேன். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, கண்டிப்பா எல்லா படமும் ஹிட் ஆகும். இந்த பரமசிவன் பாத்திமா மிகப்பெரிய ஹிட்டு. இன்னைக்கே வந்து வெளி மாநிலத்திலிருந்து பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இது மாதிரி படம் நல்லா இருக்குதுண்ணா அப்படின்னு. மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்படிலாம் இல்லையா, எஸ்டிஆர் படம் நேற்று ரிலீஸ் ஆச்சு, இன்னைக்கு என் படம் ரிலீஸ் ஆச்சு. அதனால யாருக்குமே எஸ்டிஆர் அவர்கள் போட்டியே இல்லை, எல்லாருக்குமே தலைவன் தான். பார்த்துட்டேன். தேங்க்யூ. போதும்பா, போதும். கொடுத்துருக்காரு இயக்குனர் அவர்கள். நானும் ஹீரோயினும் சும்மா ஜிங்கு ஜிங்கு ஜிங்கு. ஆமா, அந்த அளவுக்கு எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படத்தின் 2வது கதாநாயகன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பரமசிவன் பாத்திமா படத்துல கூல் சுரேஷ் நான் நடிச்சிருக்கேன். அதற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இயக்குனர் இசக்கி கார்வண்ணன் அவர்களுக்கு. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல ஃபைட்டு நல்லா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. சாங்கு அதே மாதிரி ஒரு சாங்குமே ஒரு வெரைட்டியா இருக்கு. முக்கியமா எனக்கு ஆடுற மாதிரி ஒரு மியூசிக் போட்டு கொடுத்து அதே மாதிரி ஒரு சாங் கொடுத்து ஆடுவோம். மல்லி வாய்ப்போடு அப்படின்னு அந்த சாங்கு அது நல்லா அருமையா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு வருத்தமான செய்தி என்ன அப்படின்னாக்க, என்னோட ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அது ஏன் அப்படின்னாக்க,
ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு முத்த காட்சி வச்சிருந்தாங்க. ஆனா எனக்கு கூல் சுரேஷுக்கு அந்த மாதிரி ஒரு முத்த காட்சி வைக்கலையே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாமே வருத்தப்பட்டாங்க. என்னப்பா கவலைப்படாதீங்க, அடுத்த படத்துல இருக்கா? ஓகே மிக்க நன்றி. ஸோ இந்த ஹோல் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி படத்தோட ஒளிப்பதிவாளர் சுகுமார் அவர்கள் எப்படி நமக்கு பிரகாஷ் ராஜ் அவர்களை பாக்குற மாதிரி இந்த படத்துல பாத்துட்டு இருக்கோம். ஏன்னா அவர் வந்து ஒளிப்பதிவை மட்டும் கவனிக்காம இந்த படத்திற்கு ஒரு நல்ல ஒரு வில்லனாகவும் இந்த படத்துல அவர் தெரிகிறாரு. ஸோ இந்த ஹோல் டீமுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த, அதுவும் இல்லாம நிறைய பேர் வந்து இந்த படம் வந்து ஒரு கான்ட்ரவர்சியான படம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கான்ட்ரவர்சி எல்லாம் எதுவுமே இல்லை இதுல, புரியுதுங்களா? இது வந்து மதத்தை பத்தி சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. படத்தை பார்த்தீங்கன்னாக்க தெரியும். பரமசிவன் பாத்திமா படத்தை பார்த்தீங்கன்னாக்க இந்த படத்துல உன் மதம் சிறந்ததா வழிபடு, என் மதம் சிறந்தது வழிய விடு அப்படின்ற கருத்தை தான் இந்த படத்துல சொல்லியிருக்கோம். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, சரிங்களா? வெந்து தணிந்தது காடு, பரமசிவன் பரமசிவன் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. மதங்கள்லாம் இல்ல, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வராங்க. நல்லா இருக்கு. விமல் நல்லா நடிச்சிருக்காப்ல. மதமும் எல்லாம் சேர்ந்து மதம் மாற்றத்துக்காக ஒரு இனிமே ஒற்றுமையாக இருக்கணும், இந்த கிராமத்துக்குள்ள 2 மதம் மாற்றமாக இருக்கக்கூடாது, ஒரே மதம் எம்மதமும் சம்மதம்னு சொல்லிட்டு இந்த திரைக்கதையில சொல்றாங்க. டைரக்டர் வந்து அருமையா எடுத்திருக்காரு, இசைக்கு கார்வன் அவர்களும். நம்ம கூல் சுரேஷ் வந்து செகண்ட் ஹீரோவா நல்லா நடிச்சிருக்காப்ல. அவருக்கு நல்ல ஒரு சாங் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னும் எவ்வளோ ப்ரொடியூசர் டைரக்டர் வந்து அவரை வந்து இது பண்றாங்க, அவருக்கு வந்து நல்லா இது பண்ணணும், வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறாங்க. இந்த படத்துல வந்து டைரக்டர் இசைக்கு கார்வன் வந்து நல்ல வாய்ப்பு அவருக்கு கொடுத்துருக்காப்ல. செகண்ட் ஹீரோன்ற மாதிரி நல்ல கேரக்டர் கதாபாத்திரமா அவருக்கு இருக்குது. வில்லன் குணசத்துற மாதிரி நடிச்சிருக்காப்ல கூல் சுரேஷ் அவர்கள். அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். மற்றும் கேமராமேன் ஒளிப்பதிவு மட்டும் அருமையா பண்ணிட்டு இதுல வில்லனாவும் பிலிப்ஸ் விவாதத்துல அருமையா நடிச்சிருக்காரு. கேமராமேன் சுகுமார் அவர்களும் நல்லா நடிச்சிருக்காப்ல. அவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஹோல் டீமுக்கும் நன்றியை தெரியும். படம் நல்லபடியா வெற்றி அடையும். நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, எல்லாரும் ஒரு வாட்டி பார்க்கலாம். கிளைமாக்ஸ் சொன்னா நல்லா கொடுத்துருக்கலாம், அவ்வளவுதான். எப்படி யாரையும் மதம் மாத்த தேவையில்ல, அவங்க எதுவும் அவங்க பார்த்துட்டு போனா நல்லா இருக்கும் சொல்லுவாங்க. புரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவங்க ஜெட்டி அவங்க போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அவ்வளவுதான். மற்றபடி இருக்கு. இது ஒரு கோஸ்ட் மூவி மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அந்த ஒரு மதம், கிறிஸ்துவ மதமும் இந்து மதமும் சேர்ந்து இந்த மாதிரி மதம் மாற்றம் ஆகுது. என் மதம் இந்த ஊருக்குள்ள வராதிங்க, அந்த ஊருக்குள்ள வராதிங்கன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. சாத்தானுக்கு இதை சொல்லி அவங்க கிறிஸ்துவ மதம் இது பண்றாங்க. இருந்தாலும் அந்த படத்தோட ஓன் ஸ்டோரி பாத்தீங்கன்னா எம் மதமும் சம்மதம், யாரும் மதமாற்றம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த காலகட்டத்துல இது ஒரு அருமையான கதையா எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா ஹிட் ஆகும். இந்த தக் லைஃப் வந்திருக்கனால தேட்டர்கள் கம்மியாக கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த படம் அருமையான கதை, எல்லா தேட்டருக்கும் இந்த படம் போகணுன்றது எதிர்பார்க்கப்படுகிறது. பாட்டு ஒரு நல்ல ஐட்டம் சாங் தான் கொடுத்துருக்காங்க கூல் சுரேஷ் அவர்களுக்கு. நல்லா வாமா மல்லி வாமா கில்லின்ற ஒரு சாங் நல்லா இருக்குது, அருமையான பாட்டல் கொடுத்துருக்காங்க.